அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 8வது தேர்வினுடைய இந்திய அரசியலமைப்பு பகுதியினுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரி வாங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க 120 கேள்வி வரைக்கும் விளக்கம் நம்ம பார்த்துருப்போம். சரி, தொடர்ச்சியாக 121வது கேள்வி பாருங்களேன். மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் பாருங்க, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் மெம்பர்ஸ் கவனமாக பார்க்கணும், அப்பாயிண்டட் அண்ட் ரிமூவ்டு. இப்போ குறிப்பாக டிஎன்பிசி கணக்கு எடுத்துங்களேன். அப்போ டிஎன்பிசியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர், பதவி நீக்கம் செய்பவர் யார்? இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் மெம்பர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர், ரிமூவ் பண்ணுறது பிரசிடென்ட். சரிங்களா, கவர்மெண்ட் பண்ணும். அப்போ இங்கே கூடுதலாக ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிறார் யாருடைய அறிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில், ஆஃப்டர் தி என்கொயரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிறார். ஸோ கவனமாக இந்த இடத்துல நோட் பண்ணிடுங்க. அடுத்து 122வது கேள்வி பாருங்க, சரத்து 100 எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 100 பாருங்க, காஸ்டிங் ஓட், முடிவெடுக்கும் வாக்கு. பாருங்க, பாராளுமன்றத்தினுடைய அவையாக இருந்தால் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே சொல்லலாம். அப்ப மக்களவையில் வாக்குகள் சமநிலையை அடையும் போது சபாநாயகர் முடிவெடுக்கும் வாக்கை வழங்குகிறார். ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவிற்கு இந்த அதிகாரம் உள்ளது. இதே மாதிரி பாருங்க, ஆர்டிகல் 100 இன்னொன்று இருக்கும், கோரம். கோரம் பாருங்க, இதுவும் ஆர்டிகல் 100 சொல்லியிருப்பாங்க. கோரம் என்பது அவையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10ல் 1 பங்கு அல்லது 10%. சரி, அப்ப 122வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 123வது கேள்வியில் சட்ட மேலவை தொடர்பான கூற்று எது? சட்டமன்ற மேலவை தொடர்பான கூற்று எது? பாருங்க, 169 கரெக்ட். தற்போது 6 மாநிலங்கள் கரெக்டியா? ஸோ 6 மாநிலம் பாருங்க, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஏபி, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதற்கு அடுத்தபடியாக பீகார், யூபி. மொத்தம் 6 மாநிலங்களில் மேலவை இருக்கிறது. தெலுங்கானா சட்டமன்ற மேலவை ஒழிக்க அனுமதி அளித்தது, அது தவறு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 1 and 2 பாருங்க. அப்ப எந்த கூற்று தவறுன்னு கேட்பாருங்க, சி இஸ் த ஆன்சரியா. 3வது கூற்று மற்றும் தவறு. அப்ப இந்த சட்டமன்ற மேலவையை எப்படி உருவாக்குவாங்க? ஆர்டிகல் 169 படி சட்டமன்ற பேரவை அசம்பிளி சிறப்பு பெரும்பான்மையில் 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், வந்திருப்பவர்கள் வாக்களித்தவர்கள் 3/2 பங்கு பெரும்பான்மையில் அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு மக்களவை எளிய பாராளுமன்றம் எளிய பெரும்பான்மையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சட்டமன்ற கீழவையில் அசம்பிளியில் சிறப்பு பெரும்பான்மையில் அந்த மசோதா நிறைவேறணும். பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையில் அந்த மசோதா நிறைவேறினால் சட்டமன்ற மேலவை உருவாக்கப்படலாம் அல்லது கலைக்கப்படும். தமிழ்நாட்டில் பாருங்க, நவம்பர் 1 1986, நவம்பர் 1 1986 தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை ஒழிக்கப்பட்டது. அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். சரி, அப்ப 123வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 124 எந்த குழு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ்? பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் எல்எம் சிங்வி கமிட்டி 1986. பாருங்களேன், அப்ப ராஜீவ் காந்தியால் நியமிக்கப்பட்ட குழுயா? எல்எம் சிங்வி குழுதான் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று முதல் முறையாக பரிந்துரை செய்திருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு. அப்ப இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி பாருங்க, 1985 the root பாருங்க, கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாங்க. வேரற்ற புற்கள் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அடித்தளம் நல்லா என்ற ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து பாருங்க, அசோக் மேத்தா
1977 மொராஜி தேசாய் பாருங்களேன், பஞ்சாயத்து அமைப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டா அது அசோக் மேத்தா குழு, மறந்துடக்கூடாது. அதே பாருங்க, இப்ப ஜிவிகே ராவ் கமிட்டி யார் அப்பாயின்ட் பண்ணா? பிளானிங் கமிஷன். இது பாருங்க, இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி மட்டும் திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. அப்ப அரசியலமைப்பு அங்கீகாரம் எல்எம் சிங்வி கமிட்டி 1986. அடுத்து பாருங்களேன், 125வது கேள்வி, பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் பரிந்துரைகள் என்ன? பாருங்க, 1957 2 திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக பாருங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் புரோகிராம், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் 1952-1953 இந்த 2 திட்டங்களையும் ஆய்வு செய்வதற்காக 57 ஜவஹர்லால் நேரு அரசால் உருவாக்கப்பட்டது பல்வந்த் ராய் மேத்தா குழு. அந்த குழு பாருங்க, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, பஞ்சாயத்து சமிதி, சரிங்களா? நிதி ஆணையம் வராது, அரசியலமைப்பு அங்கீகாரம் அவங்க சொல்லல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 and 2 இஸ் த ஆன்சர், ஏ இஸ் த ஆன்சர், 3 and 4 வராது. சரி, கவனமாக பார்க்கணும். பஞ்சாயத்து அமைப்புகளுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அசோக் மேத்தா கமிட்டி. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து அமைப்பு எப்போ பார்த்தாலும் முதல் கமிட்டியாக இதுதான் படிப்பீங்க. ஆனால் இது இந்த 2 திட்டங்களையும் ஆய்வு செய்ய கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? ஸோ அப்போ கவனம் பார்க்க 125க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 126வது கேள்வி பாருங்க, இந்தியாவிலே முதலாக உருவாக்கப்பட்ட டவுன் பஞ்சாயத் அல்லது பேரூராட்சி அப்படின்னு சொல்லலாம். பேரூராட்சி தமிழ்நாடு இல்லையா? இந்தியாவிலேயே பேரூராட்சி என்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு. 126வது கேள்விக்கு. அடுத்து பாருங்க, 127 பொறுத்த வரைக்கும் தவறான இணையை காண்க. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் கரெக்டு, கிராம பஞ்சாயத்து கரெக்டு, நகர பஞ்சாயத்து ரொம்ப சிம்பிள். டவுன் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் இஓ செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் த ஏ இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்களேன், 128வது கேள்வி, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை பாருங்க 1992 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா? அப்ப ஒன்றும் இல்லை, வில்லேஜ் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்ரி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஒரு மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் தொகைக்கும் குறைவாக இருந்தால் இன்டர்மீடியட்ரி இடைநிலை பஞ்சாயத்து அமைப்பு கிடையாது அப்படின்னா 20 லட்சம் மக்கள் தொகை. அப்ப 20 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவாக இருந்தால் அந்த இன்டர்மீடியட்ரி பஞ்சாயத்து முறை உருவாக்கப்படாது, கிடையாது. அப்ப 128க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, 129 ராஜஸ்தான்ல பஞ்சாயத் ராஜ் அமைப்பு முதலாக எப்பொழுது துவங்கப்பட்டது? அக்டோபர் 2, 1959. ஜவஹர்லால் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ராஜஸ்தான் நாகௌர் டிஸ்ட்ரிக்ட், நாகௌர் மாவட்டத்தில் உருவாக்கி இருப்பார்கள், மறந்துடக்கூடாது, சரிங்க? நாகௌர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான், அக்டோபர் 2, 1959. ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக பஞ்சாயத்து அமைப்பை உருவாக்கிய மாநிலம் ஆந்திர பிரதேசம், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 130வது கேள்விக்கு வாங்க. தவறான இணை. கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ற கான்செப்ட் கிரான்வில் ஆஸ்டின் கரெக்ட். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கிரான்வில் ஆஸ்டின் கரெக்ட். இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் நியமனம் தப்பு. பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆணைய தலைவர்களை, அல்லது தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பிலே இருக்கிறது, சரிங்களா? அரசியல் அமைப்பிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். எப்படி பார்த்தாலும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையிலான குழு, இன்டர் ஸ்டேட் கவுன்சில். சர்க்காரியா குழு தப்பு. பாருங்க, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது சர்க்காரியா கமிஷன் 1983. ஸோ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1988 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க.
இப்போ சர்க்காரியா குழு என்பது மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை, சரி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆய்வு செய்வதற்கு தான் சர்க்காரியா கமிஷன். சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க. தவறான இணை 2 and 3. தவறான இணை 2 and 3. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த கேள்வியில ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். சார், இந்த சர்க்காரியா குழு பரிந்துரையின் படிதான, சர்க்காரியா குழு பரிந்துரையின் படிதான் பாருங்க 1990 மாநிலங்களுக்கு இடையிலான குழு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் உருவாக்கப்பட்டது அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறாக வரும். அப்ப இந்த கேள்விலாம் பாருங்க, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்வி தான், கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் கொஸ்டின் கூட சொல்லலாம். இப்ப கவனமா பார்க்கணும். கூட்டுறவு கூட்டாட்சி கிரானுவல் ஆஸ்டின் அது கன்ஃபார்மா கரெக்ட். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் பிரதம நியமனம் அது கன்ஃபார்மா தப்பு. இப்போ இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்கினேன். இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுங்க. சர்க்காரியா குழு 1983. சர்க்காரியா குழு எதற்கானது? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். கரெக்ட். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இது தப்பா இருக்கும். ஆனால் சர்க்காரியா குழு பரிந்துரையின் படி 1990 விபி சிங் அரசாங்கம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை நியமித்தது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கான்ட்ரவர்சியல் கொஸ்டின். ஸோ இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கோங்க. ஸோ என்ன மாதிரியான கேள்வி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சார் 2 தவறுன்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து சர்க்காரியா குழுக்குள்ள வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால தானாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறுன்னு எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 131 ஜோனல் கவுன்சில் மண்டல குழு. பாருங்க, அரசியல் அமைப்பில் ஜோனல் கவுன்சில் கான்செப்ட் கிடையாதியா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஸோ அதன்படிதான் பாருங்க ஜோனல் கவுன்சில் அப்படின்னு கான்செப்ட் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த சட்டத்தின்படி 5 மண்டல குழுக்கள் உருவாக்கப்பட்டது. கரெக்ட். மண்டல குழுவின் தலைவர் உள்துறை அமைச்சர். கரெக்ட். தற்போது 6 மண்டல குழுக்கள். கரெக்ட் தான். 1972 நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில் சட்டத்தின்படி வடகிழக்கு மண்டல குழு உருவாக்கப்பட்டது. ஸோ எனவே தற்போது 6 மண்டல குழுக்கள் இருக்கிறது. அப்ப சரியானது பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். அப்ப ஜோனல் கவுன்சில் பார்க்கணும், அரசியலமைப்பு கிடையாது, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்து பாருங்க 132வது கேள்விக்கு வாங்க. இந்த ஜோனல் கவுன்சிலுடைய கேபிட்டல் கொடுத்துருக்கோம். ஸோ நார்த் ஜோனல் கவுன்சில் டெல்லி. கரெக்டு. தெற்கு மும்பை, கிழக்கு கொல்கத்தா, மேற்கு மும்பை. ஓகே. ஸோ வடக்கு பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லி, தெற்கு பொறுத்த வரைக்கும் சென்னை, கிழக்கு பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா, மேற்கு பொறுத்த வரைக்கும் மும்பை. அப்போ 14 சி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணிருந்தீங்க. சரி, அடுத்து வாங்களேன். 130வது கேள்வி. எந்த விதி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை? இப்ப நதிநீர் பிரச்சனை பாருங்க, ஆர்டிகல் 262. அப்ப 262 படி பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடிவெடுத்து கொள்ளலாம் என்று அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இப்ப 263 பாருங்க, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையிலான குழுதான் 263. அப்ப 133வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 134வது கேள்வி. தவறான இணையை காண்க. நதிநீர் ஆணைய சட்டம் 56 கரெக்ட். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை சட்டம் 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அப்ப 2 மற்றும் 3 தவறானது. பி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. அப்ப 134வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 135வது கேள்வி பாருங்க. எந்த குழு அகில இந்திய பணிகளை ஒழிப்பதற்கு பரிந்துரை செய்தது? ராஜமன்னார் கமிஷன் 1969 தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது.
கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டதையா? அப்போ ராஜமன்னார் குழு தான் அகில இந்திய பணிகளை ஒழிக்க வேண்டும், மாநில பணிகள் மட்டுமே போதுமானது என்கிற பரிந்துரையை வழங்கியிருக்கும். பட் அந்த பரிந்துரைகளை மத்திய அரசு முழுமையாக நிராகரித்து விட்டது. அப்போ 135வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 136. எந்த சரத்து நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது? பாருங்க, ஆர்டிகல் 280. இப்போ இந்த கேள்வியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஏன்னா 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பணக்காரியா தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக இந்த தேர்வுகளுக்கு நிதி ஆணையம் பற்றி நம்ம கட்டாயம் பார்த்துட்டு போறது நல்லது. இப்போ நிதி ஆணையம் ஆர்டிகல் 280. அடுத்து 137வது கேள்வி பாருங்க, பஞ்சாயத்து அமைப்புகள் கலைக்கப்பட்டால் அதிகபட்சம் எவ்வளவு நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா 6 மாதம். அப்ப இந்திய அரசியலமைப்பின் படி பாருங்க என்ன கொடுத்திருப்பாங்கனாக்க, பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பே தேர்தலை நடத்திவிட வேண்டும். ஒருவேளை நடத்தப்படாமல் இருந்தால் 6 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்தியாக வேண்டும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் 6 months இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க 138வது கேள்வி, பஞ்சாயத்து அமைப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட குழுனா அசோக் மேத்தா குழு 1977. பாருங்க, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957 2 திட்டங்களை ஆய்வு செய்ய. எல்எம் சிங்வி பாருங்க 1986 மக்களாட்சி மற்றும் நல்ல நிர்வாகத்திற்கு பஞ்சாயத்து அமைப்புகளை எவ்வாறு மாற்றுவது என்பதை ஆய்வு செய்ய. ஜிவிகே ராவ் கமிட்டி பாருங்க 1985 பிளானிங் கமிஷன் பாருங்க, வறுமை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான மாற்றங்கள் என்னென்ன அது தொடர்பான ஆய்வுகளை செய்வதற்காகத்தான் ஜிவிகே ராவ் கமிட்டியை பிளானிங் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். பஞ்சாயத்து அமைப்புகளுக்காக போடப்பட்டதுன்னா அசோக் மேத்தா குழு இதை உருவாக்கியது மொரார்ஜி தேசாய். இந்த அசோக் மேத்தா குழு வழங்கிய பரிந்துரைகளின் எண்ணிக்கை 132. இதுவும் டிஎன்பிசியில் கேள்வியில் இருக்கு, மறந்துட வேண்டாம். சரி, 138வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 139ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்யா. பல்வந்த் ராய் மேத்தா குழு பாருங்க 3 டயர் சிஸ்டம், அசோக் மேத்தா குழு 2 டயர் சிஸ்டம், ஜிவிகே ராவ் கமிட்டியை பொறுத்தவரை பாருங்க கிராஸ் வித்தவுட் ரூட், எல்எம் சிங்வி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். அப்ப 3, 4, 1, 2 பி இஸ் த ஆன்சர், மறந்துட வேண்டாம். அப்ப இந்த மாதிரி இந்த கேள்வியில எல்லாமே அடங்கிருச்சு பாருங்க. இந்த கேள்வியிலேயும் இயர் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. மேக்சிமம் இது தாண்டி உங்களுக்கு கேள்விகள் வர்றது இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க 140வது கேள்வி, பொதுப்பட்டியலில் 52 துறைகள் உள்ளது. கரெக்ட். பொதுப்பட்டியலில் 58 துறைகள் இருக்கிறது. அதுமே பாருங்க, குற்றவியல், சிவில் நடைமுறைகள், திருமண விவகாரத்து இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்றதும் கரெக்ட். அப்ப பாருங்க 2 கூற்றுகளுமே சரி, இஸ் த ஆன்சர். பாருங்க, ஓகே. அப்ப 2 கூற்றுகளுமே சரி என்பது சரியானது. அப்ப பாருங்க, இதுல இந்த கன்கரண்ட் லிஸ்ட் வரும்போது 42வது சட்ட திருத்தம் 1976 ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா. இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் 5 அதிகாரங்கள் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. பாருங்க, கல்வி, காடுகள், எடை அளவுகள், அதற்கடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு, வனவிலங்கு மற்றும் பறவைகள் பாதுகாப்பு, அதற்கடுத்தபடியாக நீதி நிர்வாகம் என்கிற 5 அதிகாரம் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். கவனமா பார்க்கணும். 7வது அட்டவணையில் தான் இந்த அதிகார பகிர்வு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப 140வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிப்பா.